இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடிக்கு 5 நாள் கெடு விதித்திருக்கிறார்கள். மோடி யாரிடம் வேணாலும் என்ன வித்த வேணாலும் காட்டலாம், அதெல்லாம் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் ஒரு கூட்டம் மக்களிடம் மட்டும் மோடியினுடைய வித்தை ஈடுபடாது. மோடி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட வரலாறு உண்டு நமக்கு. யார் தெரியுமா? இந்தியாவினுடைய விவசாயிகள். நாம் கடந்த வீடியோவில் சொன்னோம் இல்லையா, இந்தியாவினுடைய விவசாயிகள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கப் போகிறார்கள், மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள். அதற்கான எல்லா திட்டத்தையும் மோடியும் ட்ரம்பும் சேர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய அந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி விவசாய பெருமக்கள் வரக்கூடிய பிப்ரவரி 12ஆம் தேதி மோடியினுடைய இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்காக இந்தியா முழுவதும் மாபெரும் போராட்டங்களில் களமிறங்கவிருக்கிறார்கள். இந்த நொடியில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் கிசான் யூனியன், அதே மாதிரி ஏஐகேஎஸ், அதே மாதிரி சம்யுக்த் கிசான் மோர்ச்சா என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய பெரும் விவசாய அமைப்புகள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், 2021 ராகேஷ் டிகாயத் என்கிற பெயரை நாம் மறந்துவிட முடியாது. அவருடைய அமைப்பு உட்பட இந்தியாவினுடைய பெரும்பாலான விவசாய அமைப்புகள் எல்லோரும், தொழிலாளர்கள் எல்லோரும் மோடிக்கு எதிராக 12ஆம் தேதி கிராமங்கள் முதல் எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கவிருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் நான். இந்த ஒப்பந்தம் முடிவானதற்கு பிறகு மோடி வழக்கமான கள்ள மௌனம் காக்கிறார். பியூஷ் கோயல் ஒரு வடை சுடுறார். என்ன வடை சுடுறார் அப்படின்னா, இல்லை அமெரிக்காவிலிருந்து பழங்கள், காய்கறிகள், அதே மாதிரி பால் வகைகள் எல்லாம் இறக்குமதி செய்கிறோம், அதற்கெல்லாம் நம்ம சீரோ வரியெல்லாம் நம்ம இது பண்ணலை, அதற்கு தனியாக நம்ம வரி விதிக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவர் சொன்ன அடுத்த நொடியே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான, அதாவது ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் ஜெனிசன் கிரியர், அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இல்லை மோடி ஒத்துக்கிட்டாரு. என்ன அப்படின்னா, அமெரிக்காவிலிருந்து எந்த பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்தாலும் அதற்கு சீரோ வரிதான் என்பதாக அவர் ஒத்துக்கொண்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ட்ரம்பினுடைய திட்டம் என்ன தெரியுமா? உலகிலேயே உங்களுக்கு தெரியும், இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, ஒரு மிகப்பெரிய சந்தை. உலகிலேயே ஒரு மிகப்பெரிய சந்தைன்னா அது இந்தியாவை சொல்லலாம். அந்த அளவிற்கு மக்கள் சக்தி உள்ள ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டில் கொண்டு அமெரிக்காவினுடைய இந்த பொருட்களை குறைந்த விலையில் முதல்ல விற்கும்போது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அடிச்சு பிடிச்சி நம்ம வாங்குவோம். அப்படி வாங்கும்போது என்ன நடக்கும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்கள், இந்தியாவினுடைய விவசாயிகள் முழுமையாக இல்லாமலாக்கப்படுவார்கள். அப்போது மார்க்கெட்டில் அதன் பிறகு இந்திய பொருட்களே இருக்காது. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? இவன் மட்டும்தான் ராசா. அப்போ இவன் என்ன விலை வைத்தாலும் நாம் அதை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்கிற இடத்திற்கு மோடியும் ட்ரம்பும் சேர்ந்து நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. 2-3 உதாரணங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சோயாபீன் என்று சொல்லக்கூடியது மத்திய பிரதேசத்தில் தான் அதிகமாக விவசாயம் செய்யப்படக்கூடிய ஒரு தானியம். இந்த சோயாபீன் இன்னைக்கு ஒரு குவிண்டாலுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 8,000 10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு 3-4 வருடங்களாக இருக்கிறது. ஆனால் இது அமெரிக்காவிலிருந்து இந்த பொருள் இங்கே இறக்குமதி செய்யப்படும் பட்சத்தில் அதனுடைய விலை அப்படிங்கிறது, குறைந்தபட்ச விலை அப்படிங்கிறது நீங்கள் 4,000க்கும் குறைவாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய பருத்தி, உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஜவுளித்துறை, திருப்பூரெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணில் இருந்து ரத்தம் வரும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறதுன்னு. இப்போ பருத்தி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அமெரிக்காவுடைய பருத்தியை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கு ஏற்கனவே 11% வரி இருந்தது. மோடி வந்தது என்ன பண்ணார் தெரியுமா? அந்த 11%ஐயும் வேண்டாம்னு சொல்லி ஒரு பெரும் மனது படைத்தவராக காட்டிக்கொண்டார். அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பருத்தி தொழிலாளர்களுடைய நிலைமை என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ சோயாபீனில் தான் இந்த மாதிரியான சிக்கல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோளத்துக்கு தாவ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சோளம் இறக்குமதி செய்யப்பட்டால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த 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 விவசாயமே நலிந்து போகக்கூடிய அளவிற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஆபத்து என்பது பால் உற்பத்தியாளர்கள் தான். இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள், இப்போ அமெரிக்காவிலிருந்து பால் நேரடியாக இங்கே இறங்குதுன்னு வைங்க,
அவன் கெடாமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை சேர்க்க போகிறான். அதெல்லாம் வேற, அதெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற இருப்போம். இப்போ நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட வீட்டில் அம்மா வாங்கி தர சிக்கன் வேணுமான்னு கேட்டால் இல்லை KFC சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு செல்லக்கூடிய காட்சி ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அது நல்லா தெரியும். KFC சிக்கன் புள்ள கேட்டான், அதே மாதிரி KFC சிக்கன் வந்து புள்ள சாப்பிட்டான் அப்படிங்கிறது, வீட்டில் சிக்கன் குழம்பு சாப்பிட்டாங்கிறத சொல்கிறத விட, தாய் வைத்த சிக்கன் குழம்பு சாப்பிட்டாங்கிறத விட KFC சிக்கனில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறத வந்து பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு உளவியல் பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அமெரிக்க பாலை வந்து இங்கே வந்து இறக்குமதி செய்கிறாங்க, அமெரிக்க பாலை குடிக்கிறோம், அது வந்து பயங்கரமான சத்து, இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் அதற்கு பின்னாடி வரும்போது என்னாகும்? இந்தியாவினுடைய பால் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் இவர்களுடைய நிலைமையெல்லாம் என்னவாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போது காய்கறிகள்லேருந்து பழங்கள்லேருந்து பால்லேருந்து எல்லாவற்றையும் இறக்குமதி செய்து இங்கே டம்ப் பண்ணுறதுக்கு மோடி திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் அமெரிக்கக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது வந்து ஒரு மாபெரும் வெற்றி, பிக் வின் அப்படிங்கிற வார்த்தையை அமெரிக்காவினுடைய பிரதிநிதி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இது ஒரு மாபெரும் வெற்றி என்று அறிவித்திருக்கிறார். இங்கே வந்து பியூஷ் கோயல் சொல்கிறான், இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு நல்லா ஞாபகம் வருது, 2021 இதே மாதிரி குடோன்களை கட்டிக்கிட்டு அதானி குரூப்பும் அம்பானி குரூப்பும் போட்டியிட்டு வந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா, இந்தியாவுடைய விவசாயத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு, திட்டமிட்டு கொள்ளையடிப்பதற்கு. ஆனால் விவசாயிகள் உடனடியாக களத்தில் இறங்கினார்கள். 1 வருடத்திற்கும் அதிகமாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மோடியை முட்டு குத்த வைத்தார்கள், மண்டியிட வைத்தார்கள். இறுதியில் மோடி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார். தெரியாமல் கொண்டு வந்துட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு. மோடி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு. ஏன்னா நமக்கு ராகுல் சொன்ன 2 விஷயம் இருக்குது. ஒன்று எப்ஸ்டைன் ஃபைல், இன்னொன்று அதானியை கைது செய்தால் அடுத்தது யார் என்றால் மோடியாகத்தான் இருக்க முடியும். அந்த கேஸ் மோடி வரைக்கும் நீளும், அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் எப்ஸ்டைன், இதெல்லாம் சிக்குண்டு இருக்கக்கூடிய மோடி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்திய மக்களை அமெரிக்காவிடம் அடகு வைத்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவிற்கிட்ட எழுதி கொடுத்தது மாதிரி தான், ஏதோ இவங்க வந்து பாட்டன் சொத்து மாதிரி. ஆர்எஸ்எஸ்காரனுக்கு இந்தியாவுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்குறேன் நான். அந்த சித்தாந்தத்துக்கு இந்தியாவுக்கு என்னடா சம்பந்தம்? இது வந்து மகாத்மா காந்தியினுடைய மண் இல்லையா, இது புத்தனுடைய மண் இல்லையா, இந்த மாதிரியான மகத்தான மண்ணில் ஆர்எஸ்எஸ்காரனுக்கு என்னடா வேலை? ஆர்எஸ்எஸ்காரன் வந்து இன்றைக்கி இந்தியா மக்களை வந்து கூறு போட்டு விற்கிறதுக்கு உனக்கெல்லாம் அதிகாரம் யாருடா கொடுத்தா அப்படிங்கிறத சொல்லி தான் விவசாயிகள் வரக்கூடிய அந்த 12ஆம் தேதி ஒரு மாபெரும் போராட்டத்தில் இறங்கவிருக்கிறார்கள். நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த டீல் நடந்துருச்சுன்னா மோடி ஆட்சி அவ்வளோதான். மோடி ஆட்சியை விட்டே போக வேண்டிய ஒரு விவசாயிகள் விடமாட்டாங்க. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், விவசாயிகளை வந்து சாதாரணமாக இடை போட்டால் மோடி தோற்று போவார், மோடி மண்டியிடுவார், மோடி ஆட்சி இந்தியாவிலிருந்து அகற்றப்பட்டுவிடும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.